அன்பு தாய் கார்மேல் அன்னையின் அன்புக்குரியவர்களே, மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லாருக்கும் என் இதயமார்ந்த கர்மேல் அன்னை பெருவிழாவின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி ஃபீஸ்ட் டு யூ. அன்றைக்கு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற ஆண்டவர் முதலாக தன்னுடைய தாயிடம் பேசுகிறார். இதோ உன் மகன், உன் மகள் என்று சொல்லி நம் எல்லாரையும் பார்த்து கொள்ளும்படி, பராமரிக்கும்படி, நமக்காக பரிந்து பேசும்படி அவருடைய அன்பான பாதுகாப்பில் நம் எல்லாரையும் விட்டு சென்றார் நம் ஆண்டவர். அம்மாவிடம் முதலில் சொல்லிவிட்டு பிறகுதான் அன்பு செய்த சீடரிடம், யோவானிடம் இதோ உன் தாய் என்று சுட்டி காட்டுகிறார். நம்முடைய அம்மாவுக்கு நம் மீது அக்கறை உண்டு. அதிலும் முக்கியமாக கர்மேல் அன்னையின் பாதுகாவலில் வாழ்கின்ற உங்களுக்கு நிச்சயமாக அந்த தாய் தொடர்ந்து பரிந்து பேசுவார்கள். யோவானிடம் ஆண்டவர் அந்த வார்த்தைகளை சொன்ன பிறகு நற்செய்தி குறிப்பிடுகிறது, அவர் அவரை தம் வீட்டில் ஏற்றுக்கொண்டார் என்று. இறைவனின் தூதர் உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் என்று யோசேப்பிடம் சொன்னபோது அவர் ஏற்றுக்கொண்டார். இங்கே யோவான் ஏற்றுக்கொண்டார். நீங்கள் சிறப்பான விதத்திலே ஏற்றுக்கொண்டீர்கள். நம்பிக்கையாளர்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறார்கள். எங்கே அந்த தாய் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் ஒரு பக்கம் தூய ஆவி இருக்கிறார். தூய ஆவியால் எல்லாரும் நிறைக்கப்படுகிறார்கள். அவர் முதலில் நிறைக்கப்பட்டிருக்கிறார். அதனால் அவரால் மற்றவர்கள் நிறைக்கப்படுகிறார்கள். இரண்டாவது, அங்கே மகிழ்ச்சி இருக்கிறது. மூன்றாவது, அங்கே இருக்கிற கசப்பு இனிப்பாக மாறுகிறது. துன்பம் மகிழ்ச்சியாக மாறுகிறது. அந்த தாயை நாம் எல்லாரும் எந்நாளும் நாட வேண்டும். நம்முடைய பிரச்சனைகளினூடே, வேதனைகளினூடே, கலக்கத்தினூடே அந்த கலக்கம் தீரும், புது தெம்பு நமக்கு பிறக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது. ஒரு பக்கம் நமக்காக பரிந்து பேசுகின்ற அந்த தாய், நம் மீது அக்கறை கொண்டிருக்கிற தாய், தன்னுடைய உறவினர் முதிர்ந்த வயதில் கருவுற்றிருக்கிறார் என்று கேள்விப்பட்டவுடனே அவர்கள் சொல்லி அனுப்பவில்லை, கூப்பிடவில்லை என்றெல்லாம் நினைக்காமல் விரைந்து சென்று உதவி தேடி சென்ற தாய் நம்மையும் தேடி வந்து நமக்கு உதவி செய்வார். நம்மை சார்ந்தவர்களுக்கும் உதவி செய்வார். அங்கே போய் 3 மாதம் சாதாரண வேலைகளை அவர் செய்தார். எளிமை, கனிவு, இரக்கம், தாழ்ச்சி, வீண் பெருமை இல்லை. அவர் முதலில் வாழ்த்தாமல் இவர் முதலில் வாழ்த்துகிறார். வீட்டுக்கு போகிறவர் வாழ்த்துகிறார். வீட்டில் இருப்பவர் வாழ்த்த தொடங்கும் முன்னே. எவ்வளவு அருமை! எலிசபெத் இவரை பாராட்டுகிறார், என் ஆண்டவருடைய தாய். ஆண்டவருடைய வாக்கு நிறைவேறும் என்று நம்பிய ஒரு பெண்மணி. நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர், உம்முடைய குழந்தை ஆசீர்வதிக்கப்பட்டவர். வீண் பெருமை இல்லை. நாம் பாராட்டப்படும் போது, நம்மை பற்றி நல்லது சொல்லப்படும் போது நாம் செய்ய வேண்டியதெல்லாம்
ஆண்டவரே, நீர் இல்லை என்றால் ஒன்றுமில்லை. தாழ்ந்தோரை உயர்த்துபவரே, செருக்குற்றோரை சிதறடிப்பவரே, ஏழைகளுக்கு நல்லது செய்பவரே, வரலாற்றில் இதைத்தானே நான் கண்டிருக்கிறேன், எல்லா புகழும் ஆட்சியும் உமக்கே என்கின்ற அந்த தாய் பாருங்கள். எல்லாவற்றையும் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்தார் அந்த தாய் என்று நம் லூக்கா நற்செய்தியிலே 2 முறை வாசிக்கிறோம். ஒரு முறை இடையர்கள் சொல்லும்போது நிகழ்ந்ததையெல்லாம், இன்னொரு பக்கம் காணாமற் போன மகனை கண்டுபிடித்த போது இடையர்கள் சொன்னது விந்தையாக இருந்தது, மகன் சொன்னது புரியாமல் இருந்தது. உள்ளத்தில் இருத்தி சிந்திக்கின்ற தாய் பாருங்கள். அந்த தாயினுடைய பரிந்து பேசல் எப்படி கானா ஊர் திருமணத்தினுடைய இருந்தது என்று நமக்கு தெரியும். எல்லாரும் அங்கும் இங்குமாக அல்லாடி கொண்டிருந்திருப்பார்கள். அம்மாவுக்கு தெரிந்தது பெரிய பிரச்சனை, அவமானம், இழுக்கு இந்த குடும்பத்துக்கு. என்னுடைய பிள்ளை எத்தனையோ முறை அடுத்த வீட்டார் தேவையில் இருப்போர், இவர்களெல்லாம் கண்ணீர் வடித்த போது என்னிடம் பரிந்து பேசினாரே, அம்மா அவங்களுக்கு ஏதாவது செய் என்று தான் செய்ய முடியாத போது இப்போது நான் கேட்கிறேன் என்னுடைய மகனிடம், மகனே ரசம் தேர்ந்து விட்டது, நேரம் வரவில்லை என்று சொன்னாலும் தெரியும் இந்த மென்மையான இதயம், கனிவான இதயம் தந்தையிடமிருந்து பெற்றது, என்னிடமிருந்து பெற்றது, சும்மா இருக்காது என்று நம்பிக்கையோடு அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்ல முடிந்ததே அந்த தாயால். உதவி செய்ய நினைத்த உள்ளம், தானே செய்ய வேண்டும் என்று எல்லா நேரத்திலும் நினைக்கவில்லை, தக்க துணையாளரை தேடுகின்ற இதயம், ஆண்டவருக்கு கீழ்ப்படிய சொல்லுகிற இதயம், நம்முடைய அன்பு தாயினுடைய இதயம். அதே போல ஆண்டவர் பணி வாழ்வினுடைய நற்செய்தி அறிவிக்கிறார், நோயாளிகளை குணப்படுத்துகிறார், ஜெபிக்கிறார். நேரமே இல்லை, சாப்பிடாத அளவுக்கு, எனவே எல்லாம் பேய் பிடித்து விட்டது. சில பேர் சொல்லுகிறார்கள், சில பேர் இவர் பைத்தியமாகிவிட்டார் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். தாய்க்கு செய்தி கிட்டியது. அக்கறையோடு தேடி போகிற தாய். ஒருவரை இந்த குழும வாழ்விலே அக்கறையோடு தேட வேண்டும். என்ன ஆயிற்று? அவர்கள் ஏன் இன்னும் வரவில்லை? சாப்பிட்டார்களா? எழுந்துட்டார்களா? அக்கறையோடு தேடுகிற அந்த தாய் உள்ளம். ஒரு விதத்தில் யார் என் தாய், யார் என் சகோதரர் என்று உதாசீனப்படுத்துவது போல தோன்றினாலும் மனமுடியாத தாய், அதுவும் ஒரு துன்பம். லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், மரியமலேனாலும் மற்றும் சில பெண்களும் தங்கள் உடைமைகளிலிருந்து ஆண்டவருக்கு உரியதை செய்தார்களாம். ஒரு தாய்க்கு ஒரு பெரிய ஆசை, பிள்ளைக்கு கையால் சாப்பாடு போடணும், துணி துவைச்சி கொடுக்கணும், அதனுடைய சாதாரண தேவைகளை நிறைவேற்றணும். அது கூட செய்ய அந்த சந்தோஷம் கூட கிட்டாத நிலையிலே அந்த தாய், அதுவும் மாதா அனுபவித்த துன்பம்தான். உடன் இருந்தவர்கள் எல்லாவற்றை விட அதிகமாக மகனோடு உடன் இருந்தால் வேதனை சற்று தணியும் என்று அதோடு அன்பால் உந்தப்பட்டு கல்வாரி பாதையினுடைய உடன் சென்ற தாய், சிலுவை அடியிலே நின்ற தாய், சிதறுண்டு போக இருந்த சீடர்களோடு இணைந்திருந்து ஆறுதல் அளித்து அவர்களோடு ஒன்றாக ஜெபித்த அந்த தாய், இதுதான் நம்முடைய கர்மேல் தாய். இன்றைய முதல் வாசகத்திலே ஆண்டவருடைய வல்லமையை பார்க்கிறோம். எலியாவுக்கு சொல்லப்பட்டதை பார்க்கிறோம். தன்னுடைய முகத்தை தன்னுடைய கால்களில் புதைந்து கொண்டு ஜெபிக்கின்ற எலியாவை பார்க்கிறோம். முதலில் ஒன்றுமில்லாது போல இருக்கிறது. அன்றைக்கு சொன்னார், பஞ்சம்
எதுவுமே கிடைக்காது என்ற செய்தி அவ்வாறே நிகழ்ந்தது. ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை பார்த்து கொள்வேன். காக்கைகளுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். இந்த கெரீத் ஓடை உனக்கு தண்ணீர் தரும். ஐயோ, எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைப்போம். கஷ்டம் தற்காலிகமாக தேர்ந்தது. ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை பார்த்து கொள்வேன். இந்த விதவையிடம் போ, உனக்கு உணவு கிடைக்கும். ஆண்டவருடைய பராமரிப்பு தொடர்ந்து அவருக்கு பாருங்கள். இந்த நேரத்தில் பாவாலின் போல் இறைவாக்குனர்களின் முகமூடி கிழித்தெறியப்படுகிறது. பயம், அச்சம். ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்கின்ற போது முதலில் ஏதோ ஒரு சின்ன அடையாளமாக இருந்தது. பயங்கரமாக மழை. ஆண்டவருடைய வல்லமையை பார்ப்போம். நம்முடைய தாயை போல இறைவேண்டல் செய்தால், ஜெபித்தால், எலியாவை போல நம்பினால், ஆண்டவரோடு இணைந்திருந்தால், அன்றைக்கு குதிரையை விட வேகமாக எலியா இறைவாக்கினர் ஓடினாராமே. அரசன் குதிரையிலே வருகின்ற போது அத்தகைய வல்லமை கிடைக்கும். தட்டி எழுப்பப்பட்டார் எலியா. எழுந்திரு, ஆண்டவருடைய வார்த்தை வாசிக்கிறீர்கள், கேட்கிறீர்கள், பாடுகிறீர்கள். ஆண்டவருடைய வார்த்தை தட்டி எழுப்போம். தட்டி எழுப்புவது என்றால் என்ன? வாழ்க்கையே இல்லாமல், உயிரே இல்லாமல் இருப்பது போல இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை கொடுக்கும். சாப்பிடு, புனிதமிகு நற்கருணை. திருப்பலியிலே பக்தியோடு பங்கெடுப்பது, ஆண்டவரை உட்கொள்வது, அவரை ஆராதிப்பது, அதுதான் உணவு நமக்கு. நம்முடைய வாழ்க்கை வல்லமையோடு தொடர்ந்து செல்ல பாருங்கள். இன்றைய வார நாளின் முதல் வாசகம், எசேக்கியா நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். எசேக்கியா அரசர், ஐயோ ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை முடிய போகிறதே, நான் செய்ததையெல்லாம் பாரும். உன் முன்னிலையிலே நான் எவ்வளவோ நல்லது செய்திருக்கிறேன், நல்ல விதத்திலே வாழ முயற்சி செய்திருக்கிறேன். உடனே ஆண்டவர் இரக்கம் நிறைந்தவர், வல்லமை உள்ளவர், ஜெபத்தை கேட்கிறார். நீ இறந்து விட மாட்டாய், உனக்கு வெற்றி கிடைக்கும், உன் வாழ்நாளை நீட்டிப்பேன் என்கின்றார் ஆண்டவர். ஜெபத்தின் வல்லமை. 5 நாட்களுக்கு முன் நம்முடைய மறை மாவட்டத்தில் இருக்க காக்கவேரி பங்கும் கர்மேல் அன்னையின் ஆலயம், அங்கே நம்முடைய அன்பு தாய் ஜெபத்தின் அன்னை, இறைவேண்டலின் அன்னை என்று தலைப்பு வைத்திருந்தார்கள். அவர்களோடும் நான் இதைத்தான் பகிர்ந்து கொண்டேன். மாதா இறைவேண்டல் செய்தார்கள். நாம் எல்லாரும் இறைவேண்டல் செய்ய தயங்கக்கூடாது. அதுவும் கர்மேல் மடம், இந்த அடைப்பு மடம் இறைவேண்டல் செய்வதற்காக உருவாகி இருக்கிற மடம். நேற்று கர்தினால் அவர்கள் சொன்னது போல பவர் ஹவுஸ். இதுதான், இங்கிருந்து தான் வல்லமையே கிளம்புகிறது மறை மாவட்டத்துக்கு, மற்ற இடங்களுக்கு. அந்த தாயை நினைவில் வைப்போம். ஒரு பக்கம் அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார், உங்களுக்காக பரிந்து பேசுகிறார். நீங்கள் உலகுக்காக பரிந்து பேச இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இன்னொன்று, நாம் அடிக்கடி சொல்வது, அந்த தாயினுடைய மாதிரி நம்பிக்கை, இறை வார்த்தைக்கு முதலிடம், நல்லது செய்ய விரைவது, எல்லா புகழ்ச்சியும் இறைவனுக்கே என்ற மனநிலையோடு வாழ்வது, துன்புறுவோரோடு உடனிருப்பது. எத்தனை எத்தனை பாடங்கள் அந்த தாயின் வாழ்க்கையிலிருந்து நமக்கு. புனித கர்மேல் அன்னை உங்களுக்காக, கர்மேல் சகோதரிகள் அனைவருக்காக, கர்மேல் சபை சார்ந்த அருள் பணியாளர்களுக்காக பரிந்து பேசுவாராக. தொடர்ந்து நமக்காக வேண்டும் அந்த தாயின் அரவணைப்பில், அவருடைய பாதுகாப்பில் நம்முடைய நம்பிக்கை ஆழமாகட்டும், நம்முடைய பிறரன்பு செழிக்கட்டும். ஆமேன்.